இங்க மாமியாருக்கும் மருமகளுக்கு ஏதாவது சண்டையை மூட்டி விடலாம்னு பார்த்தா இங்க புதுசா வந்திருக்கப்பட்டவன் நமக்கு ஆப்பு வச்சிருவா போலுக்க. மைனியும் சம்மந்திகாரியும் ஒண்ணு கூட்டிட்டாவ போலுக்க. இங்க பாருங்க, வெளிநாட்டுல நான் இருக்கிறதுனால உங்க சீரெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுடாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்க மாமியார பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். மாமியார் மருமகளும் உங்க வீட்டு ஜோலியை பார்க்காம இப்படி அடுத்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு வந்து நோட்டம் விடாதீங்க, சரியா? நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே. ஆமா ஆமா, நீங்க என்ன பண்ணினீங்க ஏது பண்ணினீங்கன்னு எல்லாம் வெலா வரையே எனக்கு தெரியும். போயிருங்க இருந்து வந்துட்டாவோ அப்படியே பக்கத்து வீட்ல இருந்து மாமியார்ட்ட மருமகளை பத்தியும் மருமகிட்ட மாமியார பத்தியும் போட்டு கொடுக்கிறதுக்கு. உங்க வீட்ல உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் வேற வேலையே இல்லையோ? வீட்ல சோறு பொங்கி திம்பேல மாட்டேல, சும்மா எங்க வீட்டை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்களோ? இங்க பாருங்கக்கா, இப்ப நான் சொல்றதும் கடைசி. இனி ஒரு நேரம் இதே மாதிரி என்ன சொல்ல வச்சிராதீங்க. எங்க வீட்ல 1008 பிரச்சனை நடக்கும், நடக்காம இருக்கும். அத பத்தி கேட்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க உடைச்சா மண் குடம், எங்க மைனிகாரி உடைச்சா மட்டும் தங்க குடமா? எம்மாடி வேதி, அது மண் குடமும் இல்ல பிளாஸ்டிக் குடமும் இல்ல. இல்ல பேசாம வேலைய பார்த்துட்டு போங்க. வந்துட்டாவோ அங்க இருந்துகிட்டு மாமியார் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்கு. இங்க பாருங்கக்கா, இனி ஒரு நேரம் எங்க மைனியை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க, செவுட்ட பேத்து பல்ல உடைச்சு கையில தந்துரும் பாத்துருங்க. உங்களுக்கு வாயில பல்லெல்லாம் வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி அளவோல இருக்கு. அதெல்லாம் வரிசையா அளவோல இருக்கணுமா, இல்லன்னா எல்லாத்தையும் கலட்டி கையில தரணுமான்னு நீங்களே யோசிச்சுடுங்க. சாத்தாடி, எல்லார் வீட்லயும் மைனி சம்மந்திக்குள்ள சண்டை தான் நடக்கும். இங்க என்னடான்னா மைனிகாரிக்கு என்ன அடி சப்போர்ட் பண்ணி பேசுதா? மேனகா, நீ அதிர்ஷ்டக்காரிதாம்மா, உனக்கு இந்த மாதிரி சம்மந்தி கிடைச்சிருக்கா? ஏய் அப்பா, என்ன ஆகான்னு சப்போர்ட் பண்ணுதா? அதான் எனக்கும் புரியல. என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா இல்ல இன்னும் 2 3 தான் சேர்த்து சொல்லணுமா? எம்மடி ரேவதி, நீ இவ்வளவு நேரம் சொன்னதே என் காதெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அப்படினா கிளம்புங்க, எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? சரிமா, நான் கிளம்புறேன். சாத்தாடி, இனி இவ இருக்க வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாதுப்பா. என் பல்ல கலத்தி என் கையிலே தந்துருவாளாமா? எம்மா வந்துட்டா எங்க மைனியை பத்தி குறை சொல்லதுக்கு. சாத்தாடி, ரேவதியா இது? எப்படி எல்லாம் பேசுதா? அதுவும் முக்கியமா எனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசுதா? அப்படின்னா நான் இவ்வளவு நாளா ரேவதியை பத்தி புரியாம தான் இருந்திருக்கேன். இந்த பக்கத்து வீட்டாக்கா அவங்க மாமியார் அடிச்சு போட்டேன்னு என்கிட்ட காலையில சண்டைக்கு வந்தாவோ. ஆனா இந்த ரேவதி எனக்கு சப்போர்ட் எல்லாம் பேசுதா? இவ்வளவு நாளா அந்த தங்க மனசுக்காரி ரேவதிய நான் தப்பாலா புரிஞ்சு வச்சிருக்கேன். எப்பாடா, கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு பரிசுனா அது என் சம்மந்திக்காரி ரேவதி தான். ரேவதி, பாத்தியானே போட்ட போடலக்கா எப்படி ஓடியே போயிட்டவனே. பின்ன பேசுனது எங்க ரேவதி இல்ல? பின்ன என்னனே, நம்ம வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். மாமியார் மருமக சண்டை, சம்மந்தியார் நாத்தனார் சண்டைன்னு இருக்கும். இவ அடுத்த வீட்டுக்காரி வந்து எங்க மைனியை குறை சொன்னவனா எனக்கு கோவம் வராம என்ன செய்யும்? அதான் 4 பேச்சு பேசுனனே பயந்து ஓடியே போயிட்டாவோ. ரேவதி, என்ன மன்னிச்சிரு ரேவதி. இவ்வளவு நாளா நான் உன்னை பத்தி தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எனக்காக இன்னைக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுன. மைனி, அதான் சொன்னோம்ல, நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்குன்னு அடுத்த வீட்டுக்காரிட்ட உங்கள விட்டு கொடுத்து பேச முடியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா அதுல நான் தான முதல்ல வந்து நிக்கணும். ரேவதிக்கு பேசுறது இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாம்மா, மேனக மேல என்ன பாசமா பொழியுதா? பின்ன என்னல, உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி பேசினதான வலிக்கு வருவா. எல்லாம் ரேவதிக்கு தெரியும். ஆமாம்மா, ரேவதி புத்திசாலி இல்ல? மாமக்கா ரேவதி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கே பெரியம்மா. சரி ரேவதி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏங்க நீங்க போங்க, என் சம்மந்திகாரி லக்கேஜ் நான் எடுத்துட்டு வரேன். என்னது, என் சம்மந்திகாரி லக்கேஜ் நான் எடுத்துட்டு வரேனா? ஏய் அப்பா, என் மருமகளுக்கு பேச்ச பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மவன்கிட்ட என் மருமக எப்படி எல்லாம் பேசிட்டு கிடந்தா, இப்ப ரேவதி வந்த கொஞ்ச நேரத்திலேயே என் மருமகளை அப்படியே மாத்திட்டாளே. என் மருமகிட்ட எப்படி ஒரு மாற்றம். மைனி, நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்டா, அண்ணன் எடுத்துட்டு வருவான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உள்ள போங்க, நான் எடுத்துட்டு வரேன். என் சம்மந்திகாரி எனக்காக பக்கத்து வீட்டுக்கார அக்கா கிட்டலாம் பேசியிருக்கா. அவளுக்காக நான் அந்த லக்கேஜ கூடவா தூக்கிட்டு வர மாட்டேன். இதெல்லாம் ஏன் கடமை. எப்படினே? என்னால நம்பவே முடியல ரேவதி, ஏன் பொண்டாட்டியா இப்படி பேசுதான்னு. பின்ன நான் பேசின பேச்ச அப்படி இல்ல. யாத்தாடி, இந்த மைனி சம்மந்தி மாற நம்பவே கூடாதுமா. எந்த நேரத்துல எந்த குண்ட தூக்கி போடுவேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கம்மா. என்ன ஏன் இப்படி பேசுற? மைனி எப்படி மாறிட்டாவ பாத்தியா? நல்லவளா மாறினா சரிதான். சரி, நீங்க மைனி சம்மந்தி மாமியார்லாம் உட்கார்ந்து நல்லா பாடு பேசுங்க, நான் போய் தூங்க போறேன்ப்பா. என்ன மக்கா, இந்த தடவையும் மருமனை கூட்டிட்டு வராம வந்திருக்கா? அவங்களுக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் பெரியம்மா லீவு கிடைச்சிருக்கு. அதனால 10 நாள் கழிச்சு வருவாங்க. அப்படியே மக்கா, சரி சரி. ரேவதி, என்ன மைனி இப்படி சூட்கேஸ தலையில தூக்கிட்டு வர்றீங்க? இந்த சூட்கேஸையும் கீழ வச்சு தள்ளிட்டு வந்திருக்கலாம்ல. கீழ வச்சு தள்ளிக்கிட்டே வந்தா அப்புறம் தேஞ்சு போயிராதா? சரி சரி, அப்ப இந்த
நமக்கும் Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி மக்கா போய் படுத்து தூங்குங்க. இப்பமே நேரம் ஆயிட்டுல. காலையில வேணா எல்லா துணியெல்லாம் எடுத்துக்கலாம். எங்க மாமியாருக்கு அறிவே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. நமக்கெல்லாம் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கலாம். சரி என்ன துணி யாது துணின்னு இப்பமே பார்க்கலாம்னு சொல்றதை விட்டுட்டு காலையில பார்க்கலாம்ல சொல்லுதாவோ. சூட்கேஸ திறந்து என்னென்ன Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்காம விட்டுட்டோம்னா எனக்கு ராத்திரி பூரா உறக்கமே வராத. சரி மாமியார் கிட்ட சொல்லுவோம். என்னதே இப்படி பேசுதியா? ரேவதி நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்து நமக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்னடானா போய் தூங்கு, காலையில பெட்டியெல்லாம் பிரிச்சு துணியெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிய. ஆமா மைனி டயர்டா இருக்கல. சரி காலையிலேயே பாப்போம். இவ என்ன இப்படி பேசுதா? அதுக்குள்ள ரேவதி நீ வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இப்பமே கொடுத்தாதானே உனக்கு மனசுக்கு நல்ல நிறைவா சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான் சொன்னேன் பத்துக்க. ஆமா பெரியம்மா மைனி சொல்லதும் கரெக்ட் தானே. நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பாத்துடுங்க. சரி என்ன செய்ய, உன் ஆசையை எதுக்கு கெடுக்கணும்? சரி துணிமணி எல்லாம் எடுத்து காட்டு. சரி பெரியம்மா. ஆஹா பெட்டியை திறக்க போறாளா? இந்தாங்க பெரியம்மா இது உங்களுக்கு. மைனி இந்தாங்க இது உங்களுக்கு. இது என்ன பைய பார்த்தா ஆடி கழிவுல துணி வாங்குன மாதிரி இருக்கு. மைனி you are a very talent and intelligent. என்ன ரேவதி? மைனி பைய பார்த்த உடனே கரெக்ட்டா கண்டுபிடிச்சே பாத்தியா? அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்க சொல்லுத மாதிரியே இது ஆடி கழிவுல வாங்குனதா? ஆடி கழிவுலயா? வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன. வெளிநாட்டுல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன மைனி. மைனி நாம எந்த ஊர்லயும் எந்த வெளிநாட்டுலயும் துணி எடுத்தாலும் நம்ம ஆடி கழிவுல போட்டி போட்டு துணி எடுத்த மாதிரி இருக்குமா? வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்குன உடனே கடைக்கு போயிட்டே மைனி. ஆடி கழிவுல கடையில என்ன கூட்டம் தெரியுமா? அவ்வளவு கூட்டத்திலயும் அடிமுடி தள்ளுமுள்ளு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கும் எங்க பெரியம்மாவுக்கும் ஆளுக்கு 2 நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அடி பாவி, வெளிநாட்டுல இருந்து வந்தவா எனக்கு 2 நைட்டியை தான் வாங்கிட்டு வந்தாளா? ஆடி கழிவுல எடுத்திருக்கேன்னு சொன்னா சரி 2 பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருப்பான்னு பார்த்தா கடைசில 2 நைட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. என் மருமகளுக்கு முழி பேமலி எல்லாம் இருக்கு. அவ பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருப்பான்னு எதிர்பார்த்திருப்பா. நைட்டின்னு சொன்ன உடனே முழிய பாரா. மைனி ரொம்ப ஹாப்பி தானே? பெரியம்மா எப்படி நான் வாங்கிட்டு வந்த நைட்டி எல்லாம்? எப்பவுமே உன் செலக்ஷன் நல்லா நமக்கா இருக்கும். மைனியை தவிர. ஏன்னா மைனியை நான் செலக்ட் பண்ணல. சரி என்ன செய்ய, கிடைச்ச வரைக்கும் லாபம். என்னம்மா மாமியார் மருமகளுமா சேர்ந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேலாமே? பின்ன என்னல உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே நம்ம வீட்லயே வச்சிட்டதுக்கா. அதான் கொண்டு போய் மாமியார் வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம். ஆமாங்க, உங்களை அங்கேயும் இங்கேயுமா அலைய விடக்கூடாதுல. அதனாலதான் நானும் உங்க அம்மாவுமா சேர்ந்து உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல போய் ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். மாப்பிள்ள இப்பதான் போன் பண்ணி சொன்னா பாத்துக்க. ஆமா மேனகா லேஸ்ல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாள, எப்படி கிளப்பினியா அவள? வேற என்னல சொல்ல, உங்க அண்ணனுக்கு இந்த மாசம் போனஸ் பணம் வரும். அந்த பணத்துல உனக்கு தான் ஆடி சீர்வரிசை தான் வாங்கி தரணும்னு அவன் பிளான் பண்ணிருக்கான்னு சொன்னான். அவ்வளவுதான். உடனே கிளம்பிட்டாளோ? பின்ன உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்படியோ கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல மாமியார்ட்ட சமாதானம் பண்ணி உங்க தங்கச்சியை விட்டுட்டு வந்தாச்சு. ஆனா உன் தங்கச்சி சரியான கூறு கட்டவல்ல. ஏமா இப்படி சொல்லுத? அதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் என்ன? எங்கேயாவது ஆடி மாசம் போனஸ் கொடுப்பாவளால, அதையும் அவன் நம்பிட்டு போயிருக்கா பாரு. அட ஆமா ஏமா நீ இவ்வளவு தூரம் சொல்லுதே இல்ல. ஆனா என் மாப்பிள்ளை என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? மருமகன் என்னல சொன்னாரு? இங்க பாரு மச்சான், ஆடி சீர்வரிசை அது இதுன்னு எந்த பொருளும் எங்க வீட்டுக்கு வாங்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அப்படியே சொன்னாரு? ஆமாமா, பின்ன கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் வருஷமா இவளுக்கு பொருள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கொடுத்துட்டே இருக்கணுமாக்கும். எங்க நாங்க சொன்னதே சும்மா தான் சொன்னோம். உங்க அண்ணன் போனஸ் வாங்கி கொண்டு வந்து உனக்கு ஆடி சீரெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு. ஆனா அந்த ரமேஷ் அண்ணன் பரவாயில்ல, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நினைச்சாலே சிரிப்பாதான் இருக்கு. சரி மருமகளா, எது எப்படி இருந்தா என்ன? என் மவ அங்க மாமியார் வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல பிள்ளையா இருந்தாலே எனக்கு போதும். நல்ல பிள்ளையாதான் இருக்கணும், இருந்து ஆவணும். அம்மையும் மகனும் தனியா நின்னு என்னத்தை பேசிட்டு இருக்காவோ? ஏமா நம்ம ரேவதிக்கு இந்த வருஷம் தானே முதல் ஆடி, அதுக்கு அவளுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும்னு போன வருஷமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்லாமா. என்னது ரேவதிக்கு நகையா? ஆமாக்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், நீயே சொல்லிட்ட. ஏமா நாளைக்கு அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தாரேன். நீங்க ரேவதிக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுங்க என்னமா? சரி மக்கா, அப்படியே மருமகனுக்கு ஒரு நகை எடுத்து கொடுக்கணும்ல? ஆமாமா 2 பேருக்கும் தான். சரி மக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த தொப்பி தலையே தங்கச்சிகாரிக்கு நகை வாங்கி கொடுக்க போறாரா? எங்க அண்ணன் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப இவர் மட்டும் அவர் தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பாரா? என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயமா? ஆமா ஆமா, அப்படியே
என்னடி சத்தம் போட்டுறடக்கா? பின்ன என்னங்க, எங்க அண்ணன் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன பொருள் எல்லாம் உங்க அண்ணன் கிட்ட இருந்து எதுவுமே வாங்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க மட்டும் உங்க தங்கச்சிக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுப்பீரா? எடி பேசாம போயிரு. இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத பத்துக்க. அது எப்படி? எனக்கு ஒரு நியாயம், உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, இன்னும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா பல்ல பேத்து எடுத்துருவோம் பத்துக்க. என் தங்கச்சிக்கு இதான் முதல் வருஷம், முதல் ஆடி. அதனாலதான் அவளுக்கு நாங்க வாங்கி கொடுக்க போறோம். உன்ன மாதிரி வருஷம் போய் உங்க அண்ணனை கஷ்டப்படுத்தி வாங்கிட்டு வரணும்னு நாங்க எதுவும் நினைக்கல. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு அவன் பாட்டுக்கு வாங்கி தரான், உங்களுக்கு என்ன? சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதுன்னு. பெரிய இவா கணக்க வந்து பேசிக்கிட்டு நிக்கா. உங்க அண்ணன் இல்லட்டி என் ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்க முடியும். இவ்வளவு நாள் உனக்குன்னு எல்லாம் செலவு பண்ணதெல்லாம் போதும். அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும். அதானே, அண்ணன் கஷ்டப்படுவான்னு ஒரு நிமிஷமா